அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி படிப்போம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ண்டா முற்றுப்பெற்ற நிகழ்காலம். ஒரு வினையண்டா செயலானது ஏற்கனவே கடந்த காலத்தில் ஆரம்பித்து தற்பொழுது வரை தொடர்வதை பற்றி சொல்லுறவுக்கு தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பாவிக்கிறோம். நாங்கள் இங்கே டைம் ப்ரேசஸாக நவ், ஜஸ்ட் நவ், டுடே, ஜெட் ஆகியவற்றை பாவிக்கலாம். நவ் அண்டா இப்பொழுது, ஜஸ்ட் நவ் அண்டா இப்பொழுது தான், டுடே அண்டா இன்று, ஜெட் அண்டா இன்னும் ஆகியவற்றை பாவிக்கிறோம். ஒருமைக்கு ஹேஸ் பாவிக்க போகிறோம் ஹெல்பிங் வெர்பாக. ஐயுக்கும் பன்மைக்கும் ஹேவை ஹெல்பிங் வெர்பாக பாவிப்போம். அடுத்ததாக வினையின் மூன்றாவது வடிவம் வரும். வினைக்கு அடுத்ததாக ஒப்ஜெக்டானது வளமையான ஒழுங்கில் வரும். நாங்கள் ஏற்கனவே ஹேவ் கேஸ் பற்றி படிச்சிருக்கிறோம். ஹேவ் கேஸ்ண்டா கொண்டிரு என்ற அர்த்தத்தை அல்லது உடாமை என்ற அர்த்தத்தை தெரியுமென்று பார்த்த நாங்கள் இங்கே ஹேவ் கேஸ் ஆனது ஹெல்பிங் வேர்ப்பாக தொழிற்படும். இதில் மெயினான வேர்ப்பாக வினையின் மூன்றாவது வடிவம் வரும். அதுதான் பொதுவாக அர்த்தத்தை தேரும். ஹேவ் கேஸ் ஆனது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற அடையாளத்துக்கு பாவிக்கண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்பொழுது தான் மதிய உணவு சாப்பிட்டேன். இந்த வசனத்தில் ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச் ஜஸ்ட் நவ்னு சொல்கிறோம். இதில் சாப்பிட்றதுதான் பிரதான வினையாக இருக்குது. ஈட்டண்டா சாப்பிடுதல், ஈட்டின்ற மூன்றாவது வடிவம் ஈட்டுன்னு சொல்லுவோம். இந்த மூன்றாவது வடிவத்தை வச்சு தான் நாங்கள் அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ஹேவை வச்சு கண்டுபிடிக்கக்கூடாது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில். இப்பொழுதுதான் என்ற கருத்தை சொல்லுறவுக்கு ஜஸ்ட் நவ்வை நாங்கள் பாவிக்கிறோம். இங்கே ஜஸ்ட் நவ் என்ற எழுதுக நாங்கள் ஒப்ஜெக்ட் பகுதியிலான எழுத போகிறோம். ஒப்ஜெக்ட் பகுதியில் இப்பொழுதுண்ட பகுதியிலான எழுத போகின்றோம். ஜஸ்ட் ரெண்டு மட்டும் நாங்கள் பாவிக்கலாம். ஜஸ்ட் ரெண்டு தனியாக நாங்கள் பாவிக்கிறோன்னு சொன்னால் ஹெல்பிங் வேர்புக்கும் இடையில் ஜஸ்ட்டை போட்டால் இப்பொழுது தான் அர்த்தம் தான் வரும். ஐ ஹாவ் ஜஸ்ட் ஈட்டன் லஞ்சுண்டா நான் இப்பொழுது தான் மதிய உணவு சாப்பிட்டேன் என்று தான் இதுவும் வரும். ஜஸ்ட்ன்றதுக்கு வேறு அர்த்தங்களும் பெறுகுது. அதை நான் இதில் படிப்பிக்கல. அடுத்தாக வினையின் மூன்றாவது வடிவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன் பார்ப்போம். வினைகளை நீங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது பொதுவாக முதலாவது வடிவம், ரெண்டாவது வடிவம், மூன்றாவது வடிவம் என்று படிச்சிருப்பீங்க. சில நேரம் இன்ஃபினிட்டிவ் அல்லது பேஸ் ஃபார்ம் வந்து V1 போட்டிருப்பினோம். சில இடங்களில் V2க்கு பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் போட்டிருப்பினோம். V3க்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டிருப்பினோம். இந்த V3யை பற்றி தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பார்க்க போகிறோம். ஈட்டண்டா சாப்பிடுதல், ஈட், ஏட், ஈட்டுன்னு ஞாபகப்படுத்த மூன்றாவதாக வரதான் V3 ஃபார்ம். இதைத்தான் பாவிக்கணும். சிங்கண்டா பாடுதல், சிங், சாங், சங். சங்கண்டா மூன்றாவது வடிவம் பாடுதலின் இதைத்தான் பாவிக்கணும். அடுத்ததாக ஹேவ் கேஸையும் போட்டிருக்கிறேன். இதில் இறந்த கால வடிவமாக ஹேட் வருகுது, மூன்றாவது வடிவமாக ஹேட் வருகுது. அப்போ நாங்கள் இதையும் பாவிக்கலாம். அடுத்ததாக ஆமிஸார் பி வேர்பாக வருகுது. அவை இறந்த காலத்தில் போஸ் வேண்டு வருகுது, மூன்றாவது வடிவத்தில் பீன் என்று வருகுது. இது இருத்தல் என்ற அர்த்தத்தை தேரும். ஆகவே இங்கே பீனையும் நாங்கள் பாவிக்கலாம். இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஏராளமான வினைகள் இருக்குது. எல்லா வினைகளுக்கும் மூன்றாவது வடிவம் இருக்குது. அதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தேவைக்கிட்ட மாதிரி பாவிச்சு கொள்ளலாம். சில உதாரணங்கள் தந்திருக்கிறேன் பாருங்க. ஐ ஹேவ் தான் ஐவ் வந்து சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். ஐவ் ஹேட் திஸ் கார் சின்ஸ் ஜனவரி. நான் ஜனவரியிலிருந்து இந்த காரை வைத்திருக்கிறேன். ஐ ஹேவ் ஹேட் என்று வரும் இது. அடுத்ததாக ஷீ ஹேஸ் ஆல்வேஸ் லைக் டு ஒர்க். அவள் எப்பொழுதும் வேலை செய்யவே விரும்பியிருக்கிறாள். சாரா ஹேஸ் பீன் ஹியர் ஃபார் 10 years. சாரா 10 வருடங்களாக இங்கு இருக்கிறாள். நோபடி ஹேஸ் டாக் டு கலா சின்ஸ் ஷீ டிபார்ட்டட் டு கொலம்பியா. கலா கொலம்பியாவிற்கு புறப்பட்டதிலிருந்து ஒருவரும் அவளுடன் கதைக்கவில்லை. இறந்த கால செயலால் நிகழ்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் ஏதாவது விளைவு வரும் என்று தெரிஞ்சால் நாங்கள் இறந்த கால செயலை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லேயும் சொல்லலாம். ஆனால் இறந்த காலத்துக்குரிய டைம் ப்ரேசஸ் பாவிக்கக்கூடாது. வினையையும் இறந்த காலத்தில் பாவிக்கக்கூடாது. அதை மாதிரி டைம் ப்ரேசஸ்ண்டா ஜெஸ்டர்டே அப்படி தனிமையாக முடிந்த போல் அந்த விஷயங்களை பாவிக்கக்கூடாது. இல்லை பாருங்க, நீ நன்றாக பாடினாய் எனவே நீ முதற் பரிசு பெறுவாய் என்று இதில் தந்திருக்கிறோம். நீ நன்றாக பாடினாய் என்றது இறந்த காலம்தான். எனவே நீ முதற் பரிசு பெறுவாய் என்றது எதிர்காலத்தில் நடக்கும். ஆகவே இதை நாங்கள் தொடர்பு படுத்த நீ நன்றாக பாடினாய் என்றதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இதில் போட்டிருக்கிறோம். யூ ஹேவ் சங் வெல் ஸோ யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்று சொல்லியிருக்கிறோம். சில நேரம் நீங்கள் சொல்லலாம், இது வந்து இறந்த காலத்தில் யூ சாங் வெல், சிங் சாங் தான் இரண்டாவது வடிவம், சாங் வெல் ஸோ யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்று. அதுவும் சரி தான். ஆனால் இப்படி நான் கட்டுரையில் எழுதும் பொழுது இப்படி தொடர்படுத்தி எழுதலாம். இன்னும் சில டைம் ப்ரேசஸ் நாங்கள் பாவிக்கலாம். இதில் பார்ப்போம். ஆல் மை லைஃப் அண்டா என் வாழ்நாள் முழுவதும். இப்படிப்பட்ட டைம் ப்ரேசஸையும் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கதைக்க பாவிக்கலாம். மை ஹோல் லைஃப் என் வாழ்க்கை முழுவதும். அண்டில் நவ் இப்பொழுது வரை.
ஓவர் என்றதோட த பாஸ்ட் இயர் அல்லது த லாஸ்ட் மந்த் அல்லது த இயர்ஸ் என்றும் பாவிக்கலாம். சின்ஸ் என்றதோட தென் என்று பாவிக்கலாம் அல்லது தே கேம் அல்லது ஹீ வாஸ் ஸ்டூடெண்ட். இப்படி பலவிதமான வசனங்களை பாவிக்கலாம். இதில் சாம்பிளுக்கு 2 தந்திருக்கிறேன். ஓவர் த இயர்ஸ்ன்னு சொன்னால் பல வருடங்களாக. சின்ஸ் தென் என்றால் அன்றிலிருந்து. சின்ஸ் தே வோக் அப்பண்டா அவர்கள் விழித்ததிலிருந்து. சின்ஸ் தே கேம்ண்டா அவர்கள் வந்ததிலிருந்து. சின்ஸ் ஹீ வாஸ் ஸ்டூடெண்டா அவன் மாணவராக இருந்ததிலிருந்து. அண்மையில் முடிவிட்டு இறந்த கால விடயங்களுக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில் தொடர்பு இருந்தால் பின்வரும் சொற்களையும் வசனங்களில் சேர்க்கலாம். ரீசன்ட்லியண்டா சமீபத்தில் அல்லது அண்மையில். ஃபைனலியண்டா இறுதியாக. ஜஸ்டண்டா சிறிது நேரத்துக்கு முன். Ravi has recently relocated to Canada, so he is looking for a small apartment to live happily. ரவி சமீபத்தில் கனடாவிற்கு குடிபெயர்ந்தான். ஆகவே அவன் மகிழ்வாக வாழ்வதற்கு ஒரு சிறிய அடுக்குமாடி வசிப்பிடத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். அடுத்ததாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸிൻ്റെ நெகட்டிவ் ஃபார்மை பற்றி பார்ப்போம். முற்றுப்பெற்ற நிகழ்காலத்தின் எதிர்மறை வடிவம். இங்கே ஒருமைக்கு ஹேஸ் தான் வரும், ஐயக்கும் பெண்மைக்கும் ஹேவ் வரும். அடுத்ததாக நொட் வரும். நொட்டுக்கு பிறகு வேர்பிൻ്റെ 3வது வடிவம் தான் வரும். வினையின் வடிவங்களில் மாற்றம் வாரையில். அடுத்ததாக ஆப்ஜெக்ட் வரும். ஐ ஹாவ் நாட் விசிட்டட் டு கம்போடியா பிஃபோர். நான் முன்பு கம்போடியாவிற்கு சென்றிருக்கவில்லை. தே ஹாவ் நாட் ரெட் திஸ் லெட்டர். அவர்கள் இந்த கடிதத்தை வாசித்திருக்கவில்லை. அடுத்ததாக முற்றுப்பெற்ற நிகழ்காலத்தில் கேள்வி வடிவத்தை பற்றி பார்ப்போம். கேள்வி வடிவம் எழுதும் பொழுது உங்களுக்கு பொதுவாக தெரியும். முதலாவதாக ஹெல்பிங் வெப்பை கொண்டு தருவோம். அடுத்ததாக ஒருமையோ பெண்மையோ அந்த சொற்கள் வரும். அடுத்ததாக வினையின் எத்தனையாவது வடிவமோ அத்தனையாவது வடிவத்தை போடணும். இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்ற வடிவம் 3வது வடிவத்தையே போட்டிருக்கிறோம். வினையின் வடிவத்தில் மாற்றம் வரையில்லை. அடுத்ததாக ஆப்ஜெக்ட் வரும். ஹேவ் யூ த்ரோன் ட்ராஷ். நீ குப்பையை வீசி விட்டாயா? Has he invited you for his birthday? அவன் அவனுடைய பிறந்த நாளுக்கு உன்னை அழைத்திருக்கிறானா? அடுத்ததாக முற்றுப்பெற்ற நிகழ்காலத்தில் WH கேள்வி வடிவத்தை பற்றி பார்ப்போம். WHண்டா பட், ஹவ், வை, வேயா இப்படி பல கேள்விகள் வரலாம். அவை முதலாவதாக வரும். அடுத்ததாக ஹேவ் கேஸ் வரும். கேஸ்ண்டா ஒருமை. ஹேவுக்கு ஐ அல்லது ப்ளூரல் பாவிக்கலாம். அடுத்ததாக வினையின் 3வது வடிவம். அதுக்கு பின்னர் ஆப்ஜெக்ட் வரும். How long have you been here? எவ்வளவு காலமாக நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள்? அடுத்தது how many cups of fruit juice have you had today? எத்தனை கிண்ணங்கள் பழரசத்தை நீ இன்று எடுத்திருக்கிறாய்? Why has the bakery closed during busy time? பரபரப்பான நேரத்தில் ஏன் அவர்கள் வெதுப்பகத்தை மூடியிருக்கிறார்கள்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பேட்டிகள் எடுக்கும் பொழுது எமது கடந்த கால அனுபவங்களை தற்போதைய நிலைமைக்கு கொண்டு விவரிக்கிறோக்காண்டி பாவிக்கலாம். இந்த பாடம் பிடிச்சிருந்தா எனது வீடியோவை லைக் செய்யுங்க. தொடர்ந்தும் அடுத்தடுத்த வீடியோக்கள் இணைந்திருப்போம். நன்றி.